நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அவன் பேரு டென்ஷன் பாலு. டென்ஷன் பாலு, டென்ஷன் பாலு. டிவி டிவி இல்லையா? ஐயோ நீங்களா? வணக்கங்க. இது எதிர்கட்சிடா. உமா வருவா, கொஞ்சம் டீசன் நில்லு. என்ன நாங்கெல்லாம் உயிரோட இருக்கமா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாலா? நாங்கெல்லாம் கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கோன்னு அந்த அகங்காரி அகிலாண்டேஸ்வரி கிட்ட போய் சொல்லுங்க. உமா உமா என்ன உமா? ஹலோ உமா, எப்படிமா இருக்க? இங்க பார், இவன் தான் என் தம்பி மன்மத. சதன் ரயில்வேஸ்ல டிடிஆர் இருக்கான். வரும்படி. சதன் ரயில்வேஸை விட அதிகம் எதிர்காலத்துல ஃபாரின் போறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குமா? ஏக்கா எப்படிக்கா? என்னடா புரியாம பேசுற? இப்ப ரயில் பெட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல, எதிர்காலத்துல டிடிஆர் விட சேர்த்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணு. இவன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். ஆமா. எப்படிடா செலக்ஷன்? சூப்பர். நான் ஏதோ கரி இன்ஜின் மாதிரி ஓல்ட் டைப் பார்ப்பான்னு நினைச்சேன். டீசல் இன்ஜின் மாதிரி பளிச்சுன்னு இருக்கா. சரி சரி, ரொம்ப வழியாத. இத பாருமா, உங்க அண்ணா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. உங்க அம்மா கிட்ட எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஜான்சி அக்கா ஜாம் ஜாமனு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களான்னு சொல்லு. கதவை சாத்து தாப்பா போட்டுக்கமா, கண்டவங்களை உள்ள விடாத. எதையா சுட்டிட்டு போய் போறாங்க. வரட்டா? அப்புறம் சொல்லிக்கலாம். என்ன விஷயமா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவேன் நானு. விஷயம் இருந்தாதான் வரணுமா? உமா கவலைகளை மறக்க வேண்டாமா? நான் அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதர்ன் ரயில்வேஸ், சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன். உமா இருந்தா கூப்பிடுங்களேன். இந்த ஐசிஎஃப்ல ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரயில் பெட்டி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலைமையா நான் இருக்கேன். என்னால வர முடியாது. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாரம்மா, நான் என்ன சொல்லுவேன்? சதர்ன் ரயில்வேல நல்ல தண்டவாளமா பார்த்து போய் விழ சொல்லு. வசதியானவங்கன்னு சொன்னாரே, வீட்டை பார்த்தா பாடாவதியா இருக்கு. இந்த கம்மநாட்டி தான் கல்யாண பையனா? கிழிச்சிடுறேன். இந்த வீட்டுல இருந்து ஒரு வயசு பையன் இந்தியாவோட ராணுவ ரகசியங்களை அயல் நாட்டுக்கு விக்கிறதா எங்களுக்கு ராவ் மூலமா தகவல் வந்திருக்கு. அது நீதானே? யார் சார் அந்த ராவ்? இந்திய நாட்டு உளவு நிறுவனம். அது ராவ் இல்ல, ரா. RAW, ரா. R for reservation, A for accommodation, W for waiting list. RAW, ரா. எங்க ஒரு சொல்லு தம்பி. ரா ரா ரா. நீ என்ன புலவர் நன்னனா? மேலூர் பாலத்துக்கு வெடிகுண்டு வச்சது நீ தானடா? மேலூர் பாலமா? அது ஏற்கனவே வெடிகுண்டு வச்சு உடைக்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. வச்சுட்டாங்களா? வெரி குட் வெரி குட். அவர் கொடுத்த லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவ அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாதே. அப்ப இவங்க யாரா இருக்கும்? யாரா இவங்க? அவங்க ரெண்டு பேரும். யார் இவங்க? நான் அவங்க ரெண்டு பேரும். யார் இவங்க? அந்த பொண்ணு அம்மா. பேசாதே. யார் இவங்க? நம்ம நாட்டு சுவாமி சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்துறது மூலமா எத்தனை டாலர் சம்பாதிச்சு வச்சிருக்க? அதை எந்த சுவிட்ச் பேங்க்ல போட்டு வச்சிருக்க? ஜுஜ் பேங்கா? அது ஜுஜ் இல்ல, ஸ்விஸ் பேங்க். ஸ்விஸ் பேங்க். எங்க ஊர்ல சொல்லு பாப்போம். ஜுஜ். பேசாதே. யார் இவங்க? என்ன சார் ஏதோ கூட்டுறீங்க? கேள்வி கேக்குறீங்க ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசாதே. யார் இவங்க? ஹலோ மன்மதா. ஹை, சார் யாரு? உங்ககிட்ட ரயில்வேல அடங்கரா வேலை செய்றாரா? அடங்கர குச்சி இருக்கு சார். கல்யாணம் ஆகாம 40 வயசுல ஒரு மாமன் இருக்கிறதா சொன்னாரே, அது இவன் தானா? இவனுக்கு 80 வயசானாலும் கல்யாணம் நடக்காது. யார பாத்திர அட்டண்டரான? நான் ஹை லெவல் போலீஸ் ஆபீசர். கிரிமினலா சிவிலா? மெக்கானிக்கல். ஹைதராபாத் எங்கடா? என்னது? ஹைதராபாத் எங்க? அது ஆந்திரால இருக்கு சார். இருக்கு இல்ல, இருந்தது, இப்ப காணும். அச்சோ, ஹைதராபாத் காணமா? ஏன் சார் டிவில காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு போடுவீங்களா? போட்டு அது போட்டீங்களா? அங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட காணாம போயிருச்சா? தெரியாத மாதிரி கேக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஹைதராபாத் சார்
அது செகண்டராபாத் பக்கத்துல இருக்கும் சார், போய் தேடி பாருங்க சார். ஹைதராபாத் அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது. ஏன்? எங்க இருந்து பார்த்தாலும் சார்மினார் தெரியுமேப்பா. தேடி வா. டேய், நான் எதுக்கு போய் ஜான்சிகா கூட்டிட்டு வந்துட்டுமா? ஹைதராபாத் காணோன்னு. ஜான்சிகா போ. தம்பி, அக்கா வந்துட்டேன். எஸ், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? யாமி, ஷட் அப். வாட்? ஐ செட் வாய மூடு. ஹவ்? இப்படி. எஸ், கரெக்ட். சொல்றது நல்லா கேளு. நான் ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி பேசும்போது யார் குறுக்க பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு போலீஸ். Shut. நீ போலீஸ் ஆன நினைக்கிறே? You think you're a big DGP? I care to hoots. I give respect only to the president of this country. ஆமா, என்னமோ ராவ்னா சொல்லி பயமுறுத்தினியா? எனக்கு ராவையே தெரியும். எந்த ராவ்? மிஸ்டர் நரசிம்ம ராவ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பேசணுமா? ஹாட்லைன்ல போன் போட்டு கொடுக்கட்டா? அப்புறம் என்னது? హైదరాబాద్ என்னமோ சொன்னியாமே? హైదరాబాద్కి నీకు ఏంటయ్యా సంబంధం? నీకు గవర్నర్ చెన్నారెడ్డి గారిని తెలుసా? అసలు ఆయనకి హైదరాబాద్కి సంబంధం ఉంది. నీకు గవర్నర్ చెన్నారెడ్డి గారిని తెలుసా? గవర్నర్, తమిళనాడు గవర్నర్ నాకు తెలుసు. నీకు తెలుసంటే నా తర ఇద్దరు మాట్లాడదాం. ஏய், உன் பேர் என்ன? கையோட நம்பர் பார்க்கணும். மூஞ்ச மூட சரியா மூஞ்ச. எதுக்கு மூஞ்ச மூடுற? இஸ் a bogus man. இவன் போலீஸ்ல தேட. ஆம்பளைங்க ரெண்டு பேரும் பிடிங்க. அச்சாடா. நீ ஆம்பளை மொத்தங்க ஓடா இருந்தாடா. ஹைதராபாத் என்ன ஓடா வரேங்க? திருடம் போலீஸ் விளையாட என்ன சொல்றது? ஆமா. புடி அடிக்கோ. நீ ஓடா. No. I just don't like her. What does she think herself? அவ பெரிய ராணி நினைச்சா? போய்விடு. குறுக்க வராதே. எனக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்வேன் தெரியாது. இந்த ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் ஜான்சி நினைச்சானா தள்ளே. எனக்கு இந்த பாலுவால தேவையில்லாத டென்ஷன். என்ன செய்வேன் நான்? ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்க நீ? நீங்க முன்னால போறீங்க. நான் முன்னாடி. அவ என்னடா கான்ஸ்டபிள் அம்ச்சி என் தம்பி கலாட்டா பண்றாளா? அந்த ராட்சஸ் தான். டேய், அவ அல்படா. அவ லெவலுக்கு கான்ஸ்டபிள் தான் தெரியும். என் லெவலுக்கு எனக்கு கமிஷனரே தெரியும். அப்ப கூப்பிடுக்கா. கூப்பிடுவாளு. கமிஷனர். முண்டா போன்ல கூப்பிடு. கமிஷனர். டயல் பண்ணு. நம்பர் 61627 கரெக்ட். ஐயோ, 61627 என்னோட நம்பர் தான். குண்டா உன்னால டென்ஷன். இவ்வளவு நாள் வீட்டுக்கு வரைய நம்பர் உனக்கு தெரியாது. இந்தா இருக்கு 429944. நீதான்டா கண்ணா சமஸ்டர் ராஜா. ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி, நான் பேசணும்னு சொன்னேன் சொல்லு. ஆமா, போன்ல அடிக்கும். ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆபீஸா? என்ன ஆபரேஷன் கமிஷனர் ஆபீஸாமே? பரவாயில்ல, ஒரு கால வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வீட்டு கக்குஸ்தான் அடிச்சிருக்கே. மூங்கில் பத்தியோட ஆள் அனுப்ப சொல்லு. சார், மூங்கில் பத்தியோட? ஏக்கா, நீ எதிர் வீட்ல இருந்து வந்து எனக்கு டென்ஷன் கொடுக்குற. அவன் ட்ரிச்சில இருந்து வந்து எனக்கு டென்ஷன் கொடுக்குறாடா. நீங்க ரெண்டு பேரும் வாங்கடா, நானே ஃபோன் பண்ணிக்கிறேன் போங்க. உங்களால எனக்கு டென்ஷன், டபுள் டென்ஷன். டெலெக்ஸ் பாண்டியன் ஹியர். டெலெக்ஸ் பாண்டியனா? ஆமா. அது என்ன சார்? டெலெக்ஸ் பாண்டியன், டெலிகிராம் பாண்டியன் ஒரு பேரு. நீங்க அலெக்ஸ் பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்ஸ் பாண்டியனா? அது யாரு சார் அலெக்ஸ் பாண்டியன்? அலெக்ஸ் பாண்டியன் பேரை சொன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஒரு கையால தம் வாய பொத்திக்கிட்டு இன்னொரு கையால அம்மாவோட வாய பொத்தும். ஐயோ, சரி சரி, உங்க பேரை கேட்டா? இந்த டெலெக்ஸ் பாண்டியன் பேரை சொன்னா அம்மா ஒரு கையால தன்னோட வாய பொத்திக்கிட்டு இன்னொரு கையால வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட வாய பொத்துவா. அதான் சரி சரின்னு சொல்லிட்டேன்ல. மிஸ்டர் டெலெக்ஸ் பாண்டியன், மிஸ்டர் அலெக்ஸ் பாண்டியன் உங்களுக்கு என்ன உறவு? உறவு? அவர் என் மானசீக குரு. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சிஷியங்களை நான் மொத சிஷிய. உங்களுடைய கேச விளக்கமா இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஹனிமூன் கப்பல் வரதா சொன்னாங்க. நீ இங்க உட்கார்ந்திருக்க, அப்ப உள்ள எவன் இருக்கான்? ரொம்ப அடிக்காதப்பா, ஹோட்டல் சுவர் உடஞ்சு போயிடுச்சுன்னா பில்ல எந்த நிலையில கட்டுவான்? சப்பட் லோஷன், சப்பட் களிம்பு ஏதாவது இருந்தா கொடுங்க சார். எதுக்குப்பா? அரிக்குது சார், உடம்பெல்லாம் எரியுது. அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தேன் சார். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கதையா போச்சு சார். என்னப்பா பிளேட்டையே மாத்துற? காத்து இருந்தவன் அவன், நேத்திக்கு வந்தவன் நீ. அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிய நீ தட்டிக்கிட்டு போலான்னு பார்த்த. தப்பு உண்மையிலையா அவன் மேலையா? உமாவை பொறுத்த வரைக்கும் அவன் காலாவதியான ஒரு ரயில் டிக்கெட் சார். அவன் காலாவதியான ரயில் டிக்கெட்டா இருக்கலாம், ஆனா நீ வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான். வண்டிக்குள்ள ஏறதுக்கே நீ முயற்சி பண்ணிருக்க கூடாது. என்னாச்சு? மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது
ஒரே ஒரு தடவை தான் சார் நடக்கும். அப்படியா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஆனா முடியலையே சார். பாமா பாமா பாமா. யாரு பாண்டு பாமா? ஒரு பொண்ணுதான். அந்த பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கையில பட்டு புடவையோட நாய் மாதிரி அலைஞ்ச சார். ஆனா அந்த படுபாவி கட்டி இருந்த வெள்ளை புடவைய உத்தரத்துல கட்டிக்கிட்டு உள்பாவடையோட தொங்கிட்டா சார். அந்த பாமா ஒரு விதவையா? ஓ. இந்த கீதா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து ரிஜிஸ்டர் செத்துட்டான. அவளோட குடியார புருஷன் வந்து கூட்டு போயிட்டான். ஓஹோ, ஒரு குடிகாரம் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. எஸ் எஸ். ஏம்பா, அது எப்படி நீ பட்டா போட்ட நிலத்துலதான் பயிர் செய்வேன்னு அடம் பிடிக்கிற? இதே கேள்வியத்தான் அன்னைக்கு உலகம் என்ன பார்த்து கேட்டுச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஐடியா. கல்யாணம் ஆகாத 17 வயசு வித்தியாசமுள்ள ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவெடுத்தேன் சார். அதுவும் ஃபெயிலியர். 17 வயசு வித்தியாசத்துல கை குழந்தைய காதலிச்சியா? பால்ய விவாகம் கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான். ஐயோ, 17 வயசு என்ன விட சின்னவ இல்ல சார். 17 வயசு என்ன விட மூத்தவ. போறம்போக்கு. காந்தியோட கஸ்தூரிபாய் அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி இல்ல. ஏன் காந்தி கல்யாணம் பண்ணிக்கல? காந்திக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? காந்தி பண்ணா தியாகம், இந்த மன்மதன் பண்ணா சீத்துவா? என்ன சீத்து சீத்துவாம்ல சீத்து 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 சீத்து. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என் பொண்ணு பிச்சுமணிக்கு தான், பிச்சுமணி என் பொண்ணுக்கு தான். நீங்க போலாம். சார், எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற விஷயம் இப்ப நீங்க எங்க அப்பாட்ட சொன்னீங்களே, அப்பதான் எனக்கு தெரியும். இன்னொரு பொண்ணோட வேத்திரச்சல்ல என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல சார். எனக்கு ஆம்பளை குரல், அதனால எங்க அப்பா என்னை யார் தலையிலையாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் கட்டின துணியோட அவன் பின்னால போக தயாரா இருக்கேன். சார், வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட ஒரு பெரிய தியாகம் இருக்கவே முடியாது சார். பொம்பளை உடம்பு, ஆனா ஆம்பளை குரல். இனி வரப்போற அடுத்த 7 வருஷங்களுக்கும் இவதான் சார் என் ஒய்ஃப். மிச்ச வருஷத்துக்கு 7 ஜென்மங்களுக்குன்னு சொல்ல வந்தேன். ஏமா, உன் பிள்ளைக்காகத்தான் நான் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யார் சொன்னது? இந்த வீட்டுல கல்யாணமாகாம உன் பிள்ளை மட்டும் தான் இருக்கானா? உன் தம்பி வரதனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே. அவனுக்கு ஒரு பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஜென்மத்துல வேற யாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என் நெஞ்சு இப்ப பாலா குறிப்பாட்டிருது யாரு? நான் தாண்டா கண்ணா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்துருக்கிறேன். பொண்ணோட பேரு அப்புறம் வச்சுப்போ. பொண்ணு எங்க? பொண்ணோட வயசு யாரா இருந்தாலும் ஓகே. பொண்ணு எங்க? பொண்ணோட படிப்பு அக்கா படிச்சிருக்காளா? படிப்பதுக்கு பொண்ணு எங்க? பொண்ணோட சொத்து நான் அவளுக்கு சொத்து, அவ எனக்கு சொத்து. பொண்ணு எங்க? அதுக்கு இல்லடா கண்ணா. ஐயோ, லேட் ஆட போகுது மாமா, மனசு மாறிட போகுது. அவ புடவை கட்டிருப்பாளா? அப்பப்ப போடுவோம். அது ஓகே. தாலிய பக்கத்தலா? வரதா அக்கா சும்மா உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் 41 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம கண்ணி கழியாம கன்னி பையனாவே நான் இருந்திருக்கேன். ஒரு தெய்வம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்திருக்காரு. மாமா, பொண்ணு எங்க? அப்ப நீ என் கூட வர தயாரா? கண்டிப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லடா. உங்க அக்காவுக்கு சம்மதம்ங்கற, நான் என்ன பண்றது? மாமா மாமா நீங்க தான் உங்களை விட்டு போயிடாதீங்க மாமா. உங்களை நம்பி தான் மாமா இருக்கேன். கல்யாணம் பண்ண மாமா. இது உடுக்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடாதீங்க மாமா. என்ன சொன்ன? நாயே. யார சொன்ன? அக்காவத்தான். நீ போ, நான் வரேன். கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டேன். இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா,
உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தைரியமா புறப்படு வா. அத்தே கௌரி, வாமா கௌரி. என்னது? உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொலவ. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத வேலைக்கு போறான். அடே, கிழக்காலையும் மேற்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எதுக்கு நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முடிஞ்சு ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா, வலது காலம் முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா பேண்ட் கிழிஞ்சிடாத்தா. எப்போ ஒரு குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா. தாண்டிட்டாலும் போட்டானே, தும்மி போட்டானே. முதல்ல வேலைக்கு போகும்போது நீ நல்லா இருக்கியா? போடா. ஆத்தா, 8 தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதாமே. வேண்டாம் ராசா, ஒண்ணு கண்ணே கடன் உன்னை பெத்து வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி, நீ போ. இந்த முறுக்கு கடலை உண்டையெல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னு இருக்கேன். ஆத்தா, நீ போ. நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா? போங்கடி. நல்ல வேலை, அந்த மகமாயி தான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவை அரை நொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா? பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாலே நண்டுபடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. சரிண்ணா, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. ஏன்னு வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டி இவரு. நம்ம ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னா. இவரு முடியாதுட்டாரு. அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏற்றி விட்டுட்டா. அன்னையில இருந்து அந்த வேதவல்லியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட எழுதுவீங்க? 10 நாள் வேலை செஞ்சதுக்கு 2 நாள் கூலியை கொடுத்தா. தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலையை நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா. எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபலம் பண்ணி விட்டேன். என்னைக்கு இந்த வேதவல்லியுடைய ஆட்டம் அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாமெல்லாம் இப்படியே இருக்குது. அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளைய ஒரு கை பார்க்க வேண்டியதான். இன்னும் என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்திங்கல்ல, அவங்க முன்னாடி ஜம்முன்னு நிக்கணும்னு இந்த தைலத்தை தேக்கலாம் நினைச்சேன். அது கரெக்டாவே தெரியல. நல்லா தடவன போ. அவங்க எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளு. போயா. துண்டு. வாங்க 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 வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சம்பந்தி. சம்பந்தியா? பொண்ணுக்கு அப்பா. அப்பா இந்த சம்பந்தியா? சமயக்காரனாயா? சம்பந்திதாக இல்லையா? இந்த ஆள் மேல வெங்காயம் இந்த தூக்கு தூக்குது. வெங்காய சம்பந்தி அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வெங்காய சருக வேட்டி கட்டி இருக்காருல்ல, அதுல வர்ற நாத்தம் தாங்க. இந்தா, இந்த கொசுவத்தை எடுத்து. வாட் கொசு மம்மி? இதான் கொசுவம். இங்க சொருகு. சொருகு. நீ எல்லாம் புடவை கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா வரணும். தேங்க்யூ மம்மி. தம்பி, டிகாஷன் கம்மியா இருக்கா? நானா இருந்தா சும்மா தூக்கலா போட்டிருப்பேன். இந்த காலத்துல யாரு தம்பி பாலுக்கு சரியா எடை கட்டுறாங்க? யோ, இப்போது உண்மையை சொல்லு. அந்த சம்பந்தியா சமயக்காரனா? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? துண்ட போட்டு தாண்டி சொல்றேன். சத்தியமா இவர் சம்பந்தி தாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க.
மாப்பிள்ளைக்கு 8 பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலேயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா. மம்மி, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த அரலோசை பார்க்கத்தான் இந்த பெங்களூர்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் நேரமா. வாமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா, பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்தை முத்து மாதிரி இருக்குங்கிறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ணு, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ணு 4 வார்த்தை பேச சொல்றது. மாப்பிள்ளை கிட்ட 2 கேள்வி கேட்கணும். இந்தாமா, வாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம், மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவ கேள்வி கேட்பா. நீ கேளுமா. அப்பா, ஏன்டா பயப்படுற? என்னடா பொண்ணாத கேள்வி கேட்ட போது, நீ கேளுமா. உனக்கு பேண்ட் போட தெரியுமா? என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை 2 தடவை கக்கூஸ் கூட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க, பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. ஓ, அப்படி ஒரு பேர் இருக்காது. ஆமாங்க, பையன் அதுமே கொழா போடுவான். வாட் மம்மி, இந்த ஆள் முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. கொழானா அவங்க ஊர்ல பேண்ட்னு அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி கேட்கறது. உனக்கு இங்கிலீஷ்ல just 4 letters, குறைஞ்சது 4 எழுத்து தெரியுமா? ஏபி சிடி உங்க அப்பன் தாடி வந்தா வாடி வர தப்படி. தண்ணி முட்டை சாப்பிடுறியா? போடா குடுமி. போங்கடா, அதுதான் அக்கா மலை, பக்கத்துல அண்ணாமலை. இது என்ன அங்கிள் ஒரே புல்லா முளைஞ்சிருக்கு? புல்லா நெல்லுமா, பச்சையா இருக்கிறது பச்சரிசி, மஞ்சளா இருக்கிறது புழுங்கரிசி. I see. அங்கிள் அங்கிள், இது என்ன மலை அங்கிள்? இமயமலை. ஐஸ் காணுமே. அதான் உருகி தண்ணியா நிக்குது. ஐயோ, உங்களை போய் கேட்டேன் பாருங்க. வாமா. அங்கிள், அது என்ன அங்கிள்? அந்த பொண்ணு மஞ்சள் கலர்ல நூல் கட்டிட்டு போகுது. மஞ்ச நூல் இல்லம்மா, மஞ்ச கயிறு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் ஒரு ஐதீகம். ஐயோ அங்கிள், மரத்துக்கு போய் தாலி கட்டினா மனுஷனுக்கு எப்படி அங்கிள் கல்யாணம் ஆகும்? நடந்திருக்குது. ரியலி? நம்ம வீட்லயே நடந்திருக்குது. இந்த மரத்துக்கு தான் உங்க அம்மா தாலி கட்டிச்சு. அடுத்த வருஷமே ஒரு மரம் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டிடுச்சு. யாருன்னு கேக்குறீங்க? உங்க அப்பந்தி, அதாவது என் மாமி. ஐயோ, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அங்கிள், உங்களோட பெரிய இன்சை. ஹாய் நாயுடு. ஓல்ட் மேன். என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவாரு, உன் மண்டையில களிமண்ணு தான் இருக்குன்னு. அதான் அந்த களிமண்ணையே வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பொருத்தமான தொழில் தான், நடத்துங்க. அதான் தம்பி, வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசு கொஞ்சம் அதிகமா வரும்போது தெரியுது. ஓஹோ, நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளை, படிச்ச பிள்ளை, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாக சொல். ஆச்சாரங்கநாதன். அத கேட்கல. 10ஆம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன். என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை ஈட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு. கௌரி, எங்கடி கால்ல இருந்த கொலுசு? அதுவா, நேத்து ஆத்துல குளிக்க போனேடா, அங்க தொலைஞ்சு போச்சுடி. கௌரியா? இது என்ன சௌரியா? என் கூட பேசாதீங்க. கௌரி, ஏன் இப்படி எருமை பால் குடிச்ச மாதிரி இருக்கிற? கொஞ்சம் ஜாலியா தான் பேச. நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன். ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க? நானா உளறேன்? கௌரி, ஆடை இல்லாம பால் இருக்கலாம், குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம். ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது. உங்களுக்கு கால் மட்டும் இல்ல, இதயத்தையே கொடுத்துட்டேன். கௌரி, உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன். நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விட நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா. எனக்காக
ஒரு தடவை நடந்து காத்து. கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே. என்னங்க கொலுசு ரேடியோ மாதிரி பாடுது? மறுபடி வா. நீ பாடாதிருந்தால். புரியலையே தம்பி. பாட்டும் பாடம், கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும். ஏன்னா ரேடியோவை அடகு வச்சு உனக்கு கொடுத்தாச்ச, பின்ன பாடாம என்ன செய்யும்? ஏன்பா ரேடியோவை அடகு வச்சா ரசீது வாங்க மறந்துட்டிய, பின்ன எப்படி திருப்புவ? இந்த ரசீது ரொம்ப முக்கியம். போயா. நீங்க திருந்தவும் இல்ல திருந்த போறதும் இல்ல. சடார்னு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சு. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். என்ன மேடம், நீங்க ஒத்தால் போதும் 10 ஆள் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ்? ஐ மீன், நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான் யாருமே நிக்க முடியாது. அதையே அம்ஜத் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட். தேங்க் யூ, உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மேன்? வாட் யூ வாண்ட்? ஐ எம் ரங்கநாதன், அலையஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே. நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். 10 பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. சொல்லுங்க. No problem. One small problem. Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come என்ன on. குதிரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன், விசிறி. அதே பத்தில இருந்து. இப்போ ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கையெழுத்து போட்டுதாங்களே. ஆட்டோ Oh, sure. கிராப். By all means. எல்லாமே சாப்பிடுவீங்களா? போட்டுருங்க. Thank you. கூசுது. கல்பனா அப்படின்னு அவளே கையெழுத்து போட்டிருக்கா. ரங்கநாதன், நான் சொல்றத கவனமா எழுது. மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவல்லி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமை. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு. ஏன்? அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பாரா? ஐயோ அது இல்ல. அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா உங்க அண்ணனை நீ மறந்துரு. நாம 2 பேரும் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம். அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்துடலாம். என்ன நினைக்கிற நீ? நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட எங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருங்கிறதா எனக்கு முக்கியம். என்ன சொல்ற? அண்ணங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட பிறந்த பொறுப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமே. முடிவா கேக்குறேன் கௌரி, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா? அண்ணன் தான் வேணும். கௌரி, அண்ணே பொன்ராசு, எனக்கும் நீதான் வேணும். என்ன மன்னிச்சிடு. அண்ணே, என்ன மன்னிச்சிடு. பால் சாப்பிடுங்க. வேண்டாம். அந்த பழமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல 4 பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசினாங்களா? என்ன பேசினாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்டச்சோறு தின்னுகிட்டு இருந்தான். ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்டச்சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க தடுக்கிறாங்க, விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முழை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட். பொன்ராசு, என்ன மாப்ள, டவுனுக்கு போறியா? ஆமா. நானும் கூட வரேனே. என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா, எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல. இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினா தானே கௌரவமா இருக்கும். என்ன மாப்பிள்ள இது? இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போறவங்க கூட லீவ் போட்டு பொண்டாட்டி கூட ஜாலியா இருப்பான். நீங்க என்ன வேலைக்கு போகணுன்றீங்களா? போங்க மாப்பிள்ள, வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க. இனிமே சொந்தக்காரங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. பெயிண்ட் மாத்தணும்னா வண்டி நல்லா தான் இருக்கு. ஏய் ஏய், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா வண்டி எடு. அம்மா எங்க போகணுங்க? நேரம் வந்துருச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். இப்ப எதுக்கு நேரம் வந்துச்சு, எங்க போகணுங்கிற? நம்ம கல்யாணத்துக்கு. நம்ம கல்யாணமா? ஆமாயா,
உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் சொல்லியிருந்தேன்ல, இப்ப முடிஞ்சிருச்சே. இப்பதானே ஒரு கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த செலவு இருக்க கூடாதுன்னா நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போறேன். போய் 10 நாள் வேலை செஞ்சு உனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, எனக்கு பட்டு சேலை எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதுயா. அம்மா தாயே, என்னது? அம்மனுக்கு கட்டி இருக்கிற தாலியை எடுத்து உன் கையால என் கழுத்துல 3 முடிச்சு போடணும், அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? போயா, சீக்கிரம் வண்டி எடு. போ போ போயா. அந்த வைக்கல் எல்லாம் சீக்கிரம் அள்ளி கட்டுங்க. ஆகட்டும், சீக்கிரம். வணக்கம். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல, போயா. முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நல்லா குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பிரதேசம் போக முடியும். என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? எப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிச்சவன். நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன், உனக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ தாண்டா உண்டா என்கிட்ட சொன்ன, புரியுதா? எப்படி வந்திருக்க பாத்தியா? எந்த தொழிலை கேவலம் நினைக்க கூடாதுடா, செய்யும் தொழிலே தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ணை பிசைய சொல்லுங்க, இப்ப நான் பிசைவேன். இங்க மண்ணு பத்தி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி, எடுத்து சொல்லுங்க. யார் சிபாரிசும் எடுபடாது, போ. ஏய், என்ன படிப்பு படிச்சிருக்கேன்? 10 பாதியில விட்டேன். பாதியில விட்ட எனக்கு கொடை பிடிக்கிறான். என்ன என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற டைம் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிரியர் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. On a watch when he catch when you boss. சண்டை கண்ட போட்றாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்க நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலோ, அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன், அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. எஸ் பால், நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் பால். விட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்டா சீனு, சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவன் மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு, உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. எந்த ரவுடி என்னை ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்காடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யூஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூன்லயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல காலம் நம்மளுக்கு பொருந்துருச்சு.